ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரீஸான டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ் சீசன் 1 எபிசோட் 25 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நிறைய பேர் இதை சீசன் 2 அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே கூட அஃபிஷியலாக சீசன் 1ஓட 25th எபிசோட் தான். கிட்டத்தட்ட சீசன் 1 பார்ட் 2 அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அண்ட் சீசன் 1ஓட பார்ட் 2 எல்லாமே வேற லெவலில் இருக்குது. சரி வாங்க நம்ம வளவலான்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ் சீசன் 1 எபிசோட் 25. கேசுகி நம்ம ஹீரோவை ஷூட் பண்ண ரெடியாக நின்றுட்டு இருக்கான். டோமானோட விதியை இப்போ உன் கையில் இருக்குதுன்னு நினைக்கும் போது எப்படி இருக்கு? என்னடா வெறுமனே உட்காந்து அழுதுகிட்டு இருக்க, உன்னால இவ்வளோதான் முடியுமா அப்படின்னு கேசுகியை கேட்குவான். நம்ம ஹீரோ அமைதியாகவே உட்காந்துருக்கான். ஃபேர்வெல் மை ஹீரோ அப்படின்னு நம்ம ஷூட் பண்ண போகவும் யாரோ அடிக்கிற சவுண்டு கேட்குது. இப்போ நம்ம ஹீரோ கண்மொழிச்சு பார்க்குறான். நான் ஒருவேளை பாஸ்ட்டுக்கு போயிட்டனோ இல்லை ப்ரெசென்ட்லேயே தான் இருக்கிறேன். ஆமாம் நான் எப்படி உயிரோட இருக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ எந்திக்கும் போது அவனோட காலில் வலிக்குது. ஓ ஆமா, கீசுக்கு என் காலில் ஷூட் பண்ணால. ஆமா நான் எப்படி தப்பிச்சேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா அங்கே யாரோ நின்றுட்டு இருக்காங்க. இறந்து போன பாஜி நின்றுட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. பாஜி அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்குறான். அந்த நின்றுட்டு இருக்கிற மாதிரி திரும்புறான். பார்த்தா காசுட்டோரா தான் அங்கே நின்றுட்டு இருக்கான். பாஜியை கொண்டுட்டு இவன் ஜெயிலுக்கு போயிருந்தான். ஓ ஆமா 12 வருஷம் ஆயிடுச்சுல, இவன் ரிலீஸ் ஆயிருப்பான்னு நினைக்கிறேன். காசுட்டோரா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஹீரோ பேச வர்றதுக்குள்ள நம்ம ஹீரோவை போட்டு அவன் அடின்னு அடிக்கிறான். ரோமானா என்னடா பண்ணி வச்சிருக்க? நான் ஜெயில இருந்து வெளியே வந்தப்போ தெருல நடந்து போயிட்டு இருந்தா திடீர்னு ஒருத்தன் ஒரு பொண்ணு போட்டு அடிச்சிட்டு இருக்கான். என்னடான்னு கேட்டா டோமானோட ஆளுங்கிறான். இன்னசென்ட்டான பொண்ணுங்களை அடிக்கிற லெவலுக்கு டோமான் எப்ப மாறுச்சு? நான் செஃபியோ தான் காப்பாத்தணும்னு நினைச்சேன் அப்படின்னு ஒரு பிளாஷ்பேக் சொல்றான். ஜெயில இருந்து வெளியே வந்தப்போ செஃபியோ தான் அவனை பிக்கப் பண்ண வந்திருப்பான். டோமான் இந்த மாதிரி வர வர ரொம்ப மோசமா மாறிட்டு இருக்கு, நம்ம ஆசைப்பட்ட மாதிரி இல்ல, இப்ப எல்லாரும் கிரிமினல்ஸா தான் மாறிட்டு இருக்காங்க அப்படின்னு செஃபியோ சொல்லியிருப்பான். செஃபியோ எல்லாத்தையும் சரி பண்ண தனியா தான் இத்தனை நாள் ஃபைட் பண்ணிட்டு இருந்திருக்கான். இப்படி ஒரு டோமான் கிரியேட் ஆகிறதுக்கா பாஜி உயிரை கொடுத்தான், இல்ல மைக்கியோ மத்தவங்களும் ஆசைப்பட்டது இதுதானா அப்படின்னு காசுட்டோரா கேட்கவும் நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான். இந்த டைம் லைன்ல நானும் ஒரு பொறுக்கி மாதிரி தான் இருந்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். எல்லாரும் ஆசைப்பட்டபடி டோமான் ரொம்பவே பெருசா வளர்ந்துருச்சு, ஆனா அதோட குற்றங்களும் அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு. ராக்கன் மட்டும் தான் நம்ம ஒரே ஹோப், அவனும் ஜெயில இருக்கான். மைக்கி எங்க இருக்கிறான்னே தெரியல. டோமான் எதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு டக்கமிச்சி? இதுக்கு தான் அவங்க எல்லாரும் ஆசைப்பட்டாங்களா சொல்லு அப்படின்னு நம்ம கேட்கவும், ஹே गाइस நம்ம எந்த மாதிரி ஒரு டீமை கிரியேட் பண்ணணும்னு மைக்கி கேட்டிருப்பான். ஃபர்ஸ்ட் டோமான ஆரம்பிக்கும் போது நம்ம ஒருத்தர் ப்ரொடெக்ட் பண்ற கேங்கா இருக்கணும் அப்படின்னு பாஜி சொல்லியிருப்பான். சொல்லு டக்கமிச்சி, இப்படி ஒரு டோமனியா கிரியேட் பண்ண அவங்க ஆசைப்பட்டாங்கன்னு கேட்கவும், இல்ல கண்டிப்பா இல்ல, நான் ஆசைப்பட்ட டோமான் இது இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, அப்பவா நம்ம அதை போய் மாத்தலாம் அப்படின்னு அவன் சொல்றான். காசுட்டோரோ நான் கேனத்தனமா கொஞ்சம் கேள்வியெல்லாம் கேட்பேன், அதுக்கு நீ பதில் சொல்லுவியா? இந்த பயத்துல எனக்கு மெமரிஸ்லாம் கொஞ்சம் சரியில்லை. டோமான் ஏன் இப்படி ஒரு ஈவிலா மாறுச்சுன்னு கேட்கவும், எல்லாம் மைக்கியால தான், மைக்கி மாறினதுனால டோமானும் மொத்தமா சேஞ்ச் ஆயிட்டு அப்படின்னு நம்ம சொல்லவும், இல்ல அதுக்கு வாய்ப்பே இல்ல, ஒருவேளை அந்த கீசக்கி பேக்ரவுண்ட்ல இருந்து இதெல்லாம் பண்ணலாம்ல நம்ம ஹீரோ கேட்கவும், கீசக்கி தான் எல்லாத்தையும் பண்றான், ஆனா அவனை பண்ண சொல்றதே மைக்கி தான் அப்படின்னு காசுட்டோரா பேசிட்டு இருக்கவும் அவனுக்கு ஒரு ஃபோன் வருது. ஹலோ. ஓ அப்படியா, நேத்து கீசக்கி கட்டி வச்சிருந்தப்போ பாச்சின் பேயான் இவங்க எல்லாரும் இறந்து போயிட்டாங்க, மைக்கி தான் அவங்கள கொண்டிருக்கான். மைக்கி அவனோட ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸையே இப்ப நம்புறது இல்லைன்னு சொல்லவும், மைக்கி இதை பண்ண வாய்ப்பில்லை நம்ம ஹீரோ சொல்லவும், மைக்கி ஒன்னும் இதை டேரக்டா பண்ணல, கீசக்கிக்கு ஆர்டர் கொடுத்து மைக்கி இதை பண்ணியிருக்கான். மைக்கி இப்போ ஒரு ஈவிலாவே மாறிட்டான். மைக்கி கிட்ட நான் ஃபர்ஸ்ட் பேசணும். கீசக்கியோட வயலன்ஸ் ஆனா அந்த 4 பிளாக் டிராகன் மெம்பர்ஸ் தான் இதுக்கு காரணம். பிளாக் டிராகன் தோக்கடிச்சு தான் டோமான் கிரியேட் ஆனது என்னமோ உண்மைதான், ஆனா அதோட 12th லீடர் அதோட 11th லீடரை கொன்னு தலைவனா இருக்கான். பணத்துக்காக அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க, பணம் அதிகமா இருக்கிறதுனால தான் டோமான் ஈவில் ஆர்கனைசேஷனா மாறி இருக்கு. அவங்களோட அந்த பிளாக் மணி இருக்கிற அக்கௌண்ட் எனக்கு தெரியும், அதை நான் ஃப்ரீஸ் பண்ணி தான் டோமான கிரஷ் பண்ண போறேன் அப்படின்னு நம்ம சொல்லவும், உனக்கு எப்படி அது தெரியும் நம்ம ஹீரோ கேட்கிறான். பிளாக் டிராகன்ல எனக்கு சில கனெக்ஷன்ஸ் இருக்கு, இந்த பிளாக் டிராகனோட அதிக பணத்தினால தான் டோமான் ஈவிலாவே மாறுச்சு. ஸோ மணி சப்ளைவை தான் ஃபர்ஸ்ட் நம்ம தடுக்கணும். ஆனா இப்போ எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை, இந்த விஷயத்தை ஆக்சுவலி சீஃபியோ தான் ஹேண்டில் பண்றதா இருந்தான். அவன் கீசுக்கியவே கார்னர் பண்ற லெவலுக்கு அவன் கிட்ட ஒரு விஷயம் இருந்தது, அது தெரிஞ்சதுனால தான் கீசுக்கி உங்க 2 பேரையும் கொல்றதா இருந்தான் அப்படின்னு சொல்லவோ, கீசுக்கியவே கார்னர் பண்ற மாதிரி ஒரு விஷயமா நம்ம ஹீரோ கேட்கிறான். ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நம்மளை தேடி வந்தாரு, ஆக்சுவலி கீசுக்கி கொலை பண்ண அந்த ஒரு பொண்ணு அந்த ஆஃபீஸரோட சிஸ்டர் தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நவுட்டோ தான் புரிஞ்சுக்கிறான். நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்களா நம்ம ஹீரோ கேட்குமா. ஆமா, ஹீனடா டாச்சிபனா கேஸ்ல நாங்க அவருக்கு ஹெல்ப் பண்ணோம். ஆட்சுஷிங்கிற ஒரு டோமான் மெம்பரை வச்சுதான் அந்த ஹீனடா பொண்ண காரை வச்சு வெடிக்க வச்சு கொண்டிருக்கான். அதை பத்தி கேள்விப்பட்டியான்னு கேட்கவும், என்னது கேள்விப்பட்டியா, நான் அங்கதான் இருந்து பார்த்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கவும், அவளை கொலை பண்ண அதே டயத்துல கேசக்கி உன் கூட மீட்டிங்ல இருந்திருக்கான்னு சொல்லவும், அப்படின்னா இந்த டைம்ல ஹீனா சாகும்போது நான் அவ பக்கத்துல இல்லையோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். கீசாக்கி தான் அவளை கொல்ல சொன்னாங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃப் சீஃபியோ கிட்ட இருந்திருக்கு. கேசக்கி அதை வச்சு கார்னர் பண்ணா அதுக்குள்ள சீஃபியோ அவன் கொண்டுட்டான். சரி இறங்க நம்ம வந்துட்டோம், நீ இங்க ஒருத்தரை மீட் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு காசுட்டோரா சொல்லவும், யாரா இருக்கும் நம்ம ஹீரோ போய் பார்த்தா நவுட்டோ தான் அங்க நின்றுட்டு இருக்கான். நவுட்டோவை பார்க்கவும் நம்ம ஹீரோ ரிலீஃப் ஆகுறான். இதுக்கு தான் காத்துட்டு இருந்தேன் டாக்கமிச்சி அப்படின்னு நம்ம ஹீரோ கையில அவன் போய் வழங்க மாட்டான். இதுதான் ஒரே வழி அப்படின்னு நம்ம சொல்லவும், என்ன நடக்குதுங்க அப்படின்னு காசுட்டாரா கத்துறான். நவுட்டோ எதுக்கு நான் அரெஸ்ட் பண்றான் நம்ம ஹீரோக்கு எதுவோ புரியல. கொலை பண்ண குற்றத்துக்காக நான் அரெஸ்ட் பண்றேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இன்ட்ரோகேஷன் ரூம்ல வச்சு நம்ம ஹீரோ அவனுக்கு ஒரு வீடியோவை காமிக்கிறான். சீஃபியோ இதை சீக்கிரட்டா ரெக்கார்ட் பண்ணிருக்கான்னு நம்ம சொல்றான். வணக்கம் பாஸ் அப்படின்னு நம்ம சொல்றா. பார்த்தா நம்ம ஹீரோ தான் அவனுக்கு பாஸா இருக்கிறான். நானா அது நம்ம ஹீரோ
பாக்குறான். ஹே ஆக்கோன், இந்த லெட்டர்ல இருக்கிறவங்கள கொன்றன்னு சொல்லவும் யாரதை நம்ம கேட்கறான். நானா இப்படி கொலை பண்றதுக்கு ஆர்டர் கொடுக்குறான்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமா, பாஸ்ட்ல இருந்து ஃபியூச்சருக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு செகண்ட்ல என்னோட ஃபியூச்சரே இங்க டோட்டலா சேஞ்ச் ஆயிருது. ஆனா நீ பாஸ்ட்ல இருந்து வந்ததுக்கு அப்புறமா உன்னோட அந்த பழைய உனக்கு எதுவுமே தெரியாது. அண்ட் எப்பவும் போல அதே ஈவினிங்ல ஹீனட்டா இறந்துகிட்டே தான் இருக்கா. அதுக்கு தான் நான் காசுடாரா கூட டீம் அப் பண்ணேன். கிசுக்கிய கார்னர் பண்ணலாம்னு நினச்சோம். பட் டாக்கமிச்சி, என் வேலையை நான் செஞ்சுதான் ஆகணும், அந்த வீடியோவை ப்ளே பண்ணுன்னு சொல்லவும் நம்ம ஹீரோவா அந்த வீடியோவை ப்ளே பண்றான். யாரை கொல்லணும்னு ஆக்குன்னு கேட்கவும், அதெல்லாம் எனக்கு தெரியாது, இந்த லெட்டர்ல டீடைல்ஸ் இருக்கு, சொன்னது மட்டும் செய், இல்லைன்னா அந்த கீசக்கி ஏன் மண்டையை போட்டு உருட்டுவான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நானா இப்படி மனசாட்சியே இல்லாம ஒருத்தரை கொலை பண்ண சொல்றேன், அதுவும் ஆக்கோன் கிட்டையா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். என் குழந்தையும் ஒய்ஃபையும் காணும் அப்படின்னு ஆக்கோன் அந்த வீடியோல சொல்லவும், அதெல்லாம் தெரியாத, முதல்ல போய் வேலைய முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ அதுல சொல்றான். இது மட்டும் இல்ல, சீஃபியும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு வீடியோ எடுத்திருக்கான் அப்படின்னு அதை காமிக்கவும், டாக்கமிச்சி எல்லாத்தையும் உடைக்கிறதுனால எதுவும் மாற போறது இல்லைன்னு சீஃபியோ சொல்லவும், அந்த கீசக்கி சும்மா விட மாட்டேன், ஏன் கையாலேயே அவளை கொல்ல வச்சுட்டானே அப்படின்னு நம்ம ஹீரோ அழுதுட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு புரிஞ்சிருது, போதும் நிறுத்து, எதுவும் சொல்லாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். டீடைல்ஸ் தெரியாம ஆக்குன கொல்ல சொன்ன அந்த பர்சன் யாருன்னா ஹீனா தான். அண்ட் நம்ம ஹீரோ தான் அதுக்கு ஆர்டரே கொடுத்துருக்கான். இந்த தடவை ஹீனாவை கொல்றதுக்கு நானே ஆர்டர் கொடுத்துருக்கேனா, நான் தான் ஹீனாவை கொன்னுட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ உட்காந்து அழுதுட்டு இருக்கான். இது உன் தப்பில்ல டாக்கமிச்சி, அந்த கீசக்கி தான் உன்னை இப்படி பண்ண வச்சிருக்கான்னு சொல்லவும், இதுக்கு மேலேயும் என்னால முடியாது, எத்தனை தடவை ஆயிடுச்சு, என்னால எதையுமே மாத்த முடியல, என்னால யாரையும் காப்பாற்ற முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ அளவும், இல்ல டாக்கமிச்சி, நீ ஏன் உயிரை காப்பாத்திருக்க அப்படின்னு நவுட்டோ சொல்லவும், ஆனா இந்த தடவை நானே ஹீனாவை கொண்டுட்டேனே நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். இங்க பாரு டாக்கமிச்சி, நீ பண்றது ஒன்றும் வேஸ்ட் இல்ல, ஃபர்ஸ்ட் நம்ம எந்த க்ளோவும் இல்லாம இருந்தோம், ஆனா இப்போ டிராகன், பாஜி, கீசக்கி அப்படின்னு டோமன் பத்தி நமக்கு நிறைய டீடைல்ஸும் தெரிஞ்சிருக்கு, நம்மளால அதை இன்ஃப்ளூயன்ஸும் பண்ண முடியுது, இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் டாக்கமிச்சி, உன்னால முடியும், நீ கண்டிப்பா இதை மாத்தி தான் ஆகணும் அப்படின்னு நவுட்டோ பேசிட்டு இருக்கவும் ஆபீசர்ஸ் வராங்க. இந்த தடவை நான் டோமனோட ஃபர்ஸ்ட் டிவிஷன் கேப்டன் ஆனேன், ஸோ கண்டிப்பா எல்லாமே மாறி இருக்கும்னு தான் நான் நினைச்சேன், ஆனா அதை விட இது மோசமாயிடுச்சு, நான் எதை மாத்தினாலுமே ஹீனா எப்படி பார்த்தாலும் இறந்து தான் போறான்னு நம்ம ஹீரோ சொல்லவும், எனக்கும் அதுல ஒரு டவுட் இருக்கு, இந்த கீசக்கி எதுக்காக இந்த தடவை உன் கையால ஹீனாவை கொல்ல வைக்கணும், நீ பல தடவை ட்ரை பண்ணியோ உன்னால ஃபியூச்சரை சேஞ்ச் பண்ண முடியல, இது ஒரு கோ இன்சிடென்ட்ஸ் நினைக்கிறியா, கீசக்கிக்கு உனக்கு பாஸ்ட்ல ஏதோ நடந்திருக்கு, உன் விஷயத்துல அதனால தான் அவன் இன்வால்வ் ஆகுறான், அவனை கூட்டிட்டு போக ஆஃபீஸர்ஸ் வந்துட்டாங்க, நீ ஜெயிலுக்கு போயிட்டேன்னா என்னால ஹேண்ட் ஷேக் கொடுக்க முடியாது, எதையோ பிளான் பண்றதுக்கு டைம் இல்லை, நீ இப்பவே போயாகணும், உனக்கோ கீசக்கிக்கும் நடந்த ஏதோ ஒரு விஷயம் தான் ஹீனா சாக ட்ரிகரா இருக்கு, ஸோ இந்த தடவை அது என்னன்னு கண்டுபிடிச்சு சேஞ்ச் பண்ண அப்படின்னு நம்ம சொல்லவோ, கண்டிப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ ஹேண்ட் ஷேக் கொடுக்கவோ, இப்போ பாஸ்ட்டுக்கு போறான். சீஃபியோ காஜுட்டரா அவங்களால தான் எதிரியாருன்னு தெரிஞ்சிருக்கு, பிளாக் டிராகன் மெம்பர் அண்ட் டேட்டா கீசக்கி, நான் அவங்கள தடுத்து ஹீனாவை காப்பாத்துறேன். நம்ம ஹீரோ பாஸ்ட்டுக்கு வந்தா பவுலிங் பண்ணிட்டு இருக்கான். டாக்கமிச்சி திரும்பவும் ஸ்ட்ரைக், நீ உண்மையிலேயே ஆசம்னு ஹீனா பாராட்டுறா. ஃபியூச்சர் எவ்வளவு மோசமா இருந்தாலும் இப்போ ஹீனாவோட ஸ்மைல பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கண் கலங்குறான். வா எவ்வளவு கியூட்டா வா உருட்டி விடுறா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். ஓ ஆமால, அப்ப எனக்கு பவுலிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு, தனி கிளவுஸ் ஷோ எல்லாமே வச்சிருப்பேன், இப்பவும் என்கிட்ட அதே ஃபீல் இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ பவுல் பண்ண போறான். ஹீனா சேர பண்றா, இது உனக்காக தான் என்னோட அடுத்த ஸ்ட்ரைக் அப்படின்னு நம்ம ஹீரோ உருட்டினா, ஹீரோவும் ஸ்ட்ரைக் அடிக்கிறான், பக்கத்துல உள்ளவனும் ஸ்ட்ரைக் அடிக்கிறான். ஹே நம்ம சைமல்டேனியஸ் ஸ்ட்ரைக் அடிச்சிருக்கோம் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஆக்சுவலி இந்த சீசன் 1 பார்ட் 2 எபிசோட்ஸ் எல்லாமே சீசன் 1 கூட பெருசா கனெக்ட் ஆகாது. ஸோ சீசன் 1 நீங்க திரும்பவும் பார்த்துட்டு தான் இதை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை, டேரக்டா இதுல இருந்து பார்க்க ஆரம்பிச்சீங்கனாலே உங்களுக்கு புரியும். அண்ட் சீசன் 1 விட இந்த சீசன் 2 வேற லெவல்ல சூப்பரா போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.